கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நம்ம நாராயணியத்தில் 79வது தசகத்தில் இருக்கோம். அப்போ சுவாமி ருக்மிணி தேவியை அபகரிச்சுண்டு போகும்போது எதிரி மன்னர்களால் கூக்குரல் கிளம்பித்துன்னு 7வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். 79வது தசகத்தை. இப்போ அடுத்து 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். குவணுகத பசுபால இதி கிருதா கிருதரணாயது பிச்ச ஜிதான் நிருபாஹ நது பவான் உத சால்யத தைரஹோ பிசுன கை சுன கயிர் இவ கேசரி. அப்போ அந்த இடையை எங்கே போனான்னு கோபத்தோட யாதவர்களோட சண்டைக்கு வந்த ராஜாக்கள் வெள்ளப்பட்டாங்க. நாய்களால் சிங்கத்தை அசைக்க முடியாத மாதிரி அந்த துஷ்டர்களால் அசைக்க கூட முடியல அப்படின்னுட்டு இந்த யது வம்ச ராஜாக்களுடைய வீரியம் இங்கே போற்றப்படுறது. ததனு ருக்மிணிம் ஆகதாம் ஆகவே வதம் உபேக்ஷ்ய நிபத்ய விரூபயன் ஹிருதமதம் பரிமுஸ்ய பலோத்திபிஹி புரமயா ரமயா சக காந்தயா. அதுக்கு பிறகு சண்டைக்கு வந்த ருக்மியை பிடிச்சி விரூபப்படுத்தி கொல்லாமல் விட்டுறார் சுவாமி. கொழுப்பு அடக்கப்பட்ட பின் பலராமர் சொற்படி கட்டு அவிழ்த்து விடப்பட்டு ரமாதேவியான பிரியையோட துவாரகாபுரிக்கு போகிறார் சுவாமி. நவசமாகம லஜ்ஜித மானசாம் பிரணய கௌதுக ஜுரும்பித மன்மதாம் அரமய கலுநாத யதா சுகம் ரஹசிதாம் ஹசிதாம் சுலசன்முகீம். அப்போ புது சேர்க்கையால் வெக்கமடைஞ்ச மனசுடையவளும் நவசமாகம, நவம்னா புதுசு, இப்போ யாரோட சமமாக இருந்துட்டுருக்காங்க? சுவாமியோட. அப்போ அன்பின் பூரிப்பில் வளர்ந்த அந்த காம கிளர்ச்சி உடையவளும் மந்தஹாசத்தால் அழகிய முகம் உடையவளுமான அவளை தனிமையில் இஷ்டப்பட இன்புறம் செய்கிறார் சுவாமி. அடுத்து 11வது ஸ்லோகம். விவித நர்மபிர் ஏவம் அஹானிசம் பிரமதமாகலயன் புனரேகதா ருஜுமதே கில வக்ரகிரா பவான் பரதனோர் அதனோத் அதிலோத்ததாம். அப்போ பலவிதமான காம வார்த்தைகளால் இரவும் பகலும் மகிழ்ச்சியாக வளர செய்கிறார் சுவாமி. பிறகு ஒரு நாள் கவுடறியாத அந்த அழகிக்கு குதர்க்க வார்த்தைகளால் நடுக்கத்தையும் விளைவிக்கிறார். அழ வச்சு வேடிக்கை பார்க்குறார் சுவாமி. அடுத்து 12வது ஸ்லோகம். ததித்தி கைர் அதலாலன கௌச்சலைஹி பிரணயினீம் அதிகம் சுகயன் இமாம் அயிமுகுந்த பவசரிதானினஹ பிரகததாம் கததாந்திம் அபாகுரு. அப்போ குதர்க்க பேச்சை காட்டிலும் சீராட்டி பேசுறதுலையும் அதிக சாமர்த்தியத்தால் சுவாமி அன்புமிக்க மனைவியை ரொம்ப இன்புற செய்கிறார். முகுந்தா, உம்முடைய கதைகளை பாடுற எங்களுக்கும் வியாதி துன்பத்தை போக்கியருளும் அப்படின்னுட்டு பட்டத்திரி இந்த 12வது ஸ்லோகத்தில் வேண்டிக்கிறார். இதோட நம்ம 79வது தசகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ ருக்மிணீநாதனே நமஹ. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மிநாதனே நமஹ. அடுத்து 80வது ஸ்லோகம் தசகம் ஷமந்தக உபாக்கியானம். இந்த ஷமந்தக உபாக்கியானம்ன்றது ஷமந்தக மணியை பற்றின தசகம். அதாவது சுவாமி ஜாம்பவானோட சண்டையிட்டு ஜாம்பவதியாக மணத்துக்கிறார். அப்போ ஷமந்தக மணின்றது அவருக்கு கிடைக்கிறது. இது எப்படின்னாக்கா, ஷமந்தக மணி எப்பேற்பட்டதுன்னா 8 பார தங்கத்தை தினமும் அளிக்கக்கூடியது. அதாவது 8 பார தங்கம்ன்றது 746 கிலோ. அந்த அளவு அது ஐஸ்வர்யமான விஷயம் அந்த ஷமந்தக மணி. இப்போ அந்த தசகத்தை பார்க்கலாம். சத்ராஜிதஸ்த்வமதஸ்லுப்தவ தர்க்கலப்தம் திவ்யம் ஷமந்தகமணீம் பகவன் அயாசீஹி தத்காரணம் பகுவிதம் மம பாதி நூனம் தஸ்யாத்மஜாம் துவயிரதாம் சலதோ விவோடூம். அப்போ பகவானே சத்ராஜிதஸ்துவமத, அதாவது சத்ராஜிதன்ற யாதவன் அந்த சமயம் சூரியன்கிட்டேருந்து தவத்தால் தெய்வீக சக்தி வாய்ந்த ஷமந்தகம் அப்படின்ற ரத்னத்தை அடைஞ்சிருந்தான். ஷமந்தக மணியும் பகவான் அயாசீஹி. இப்போ அவன் அடைஞ்சிருந்தான். இப்போ நீர் அதை உக்ரசேன மகாராஜா கிட்ட கொடுக்கும்படி சொன்னீர். பேராசை கொண்டவர்களை போல சுவாமி அங்கே யாசிச்சார்னு சொல்லப்பட்டிருக்கு.
அதுக்கு காரணம் எனக்கு பலவாறாக தோன்றது அப்படின்றார் பட்டத்திரி. உம்மா கிட்ட காமுற்றிருந்த சத்ராஜித்தின் பெண் சத்யபாமாவை தந்திரமாக மணந்துக்கிறதுக்காகத்தான் நீர் அவங்கிட்ட அந்த சமந்தகமணியை கேட்டு வாங்கினீர் இல்லையா அப்படின்னுட்டு சொல்கிறார். தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.